தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை திமுக கட்சியினர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து காமராஜர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புகழாரம் சூட்டினர். திருவாரூர் நகர காங்கிரஸ் சார்பில் கூட்டணி கட்சியினரை ஒருங்கிணைத்து பெருந்தலைவர் காமராஜர் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் கீழவீதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாவட்ட தலைவர் SMP துரைவேலன் தலைமையில் நகர தலைவர் VKS அருள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து காங்கிரஸ், திமுக, VCK, CBI, மதிமுக, திக, SDBI, தொழிற்சங்கங்கள், நாடார் சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி பள்ளிக்கூடம் திறந்து அனைவரையும் கல்வி பயில செய்து மதிய உணவு வழங்கி தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்து விளங்க செய்தவர். கல்வி கண் திறந்த காமராஜர் என கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பெருமையாக பேசினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட, நகர, வட்டார நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடினர். காமராஜர் அவர்கள் சோவியத்திடம் சென்று வந்ததற்கு பின்னால் சோசலிசம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொண்டார். அதற்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் மார்க்சியம் பேசியவர்களாக இருக்கலாம், கம்யூனிசம் பேசலாம், தலித்தியம் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம், திராவிடம் பேசலாம். எதை பேசினாலும் அது ஐயா பெருந்தலைவர் காமராஜரை தான் சாடும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கல்வி எழுச்சி நாளாக அறிவித்திருக்கிறார். ஒரு சாதாரண